பெரம்பூர் தொகுதியில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்து அதில் பெரம்பூர் தொகுதியில் முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதுவும் தமிழக தேர்தலுக்கு வேட்புமனு தொடங்கிய 30ஆம் தேதியே, கடந்த மாதம் 30ஆம் தேதியே முதல் நாளே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த தாக்கல் செய்த அந்த அபிடேவிட்டில் ஒரு விஷயத்தை விடுபட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மீது அந்த மதுரை மாநாடு, கடந்த ஆண்டு நடைபெற்ற மதுரை மாநாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகை, அந்த வழக்கு என்பது சேர்க்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த வழக்கு சேர்க்கப்பட்ட கூடுதல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக அது சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு விவாதம் போய்கொண்டிருந்தது. குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த போது அதில் இருந்த அந்த அபிடேவிட்டிற்கும் பெரம்பூர் தொகுதிக்கு அவர் தாக்கல் செய்திருந்த அபிடேவிட்டுக்கும் மாற்றம் இருக்கிறது. இந்த வழக்கை சேர்க்கவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்தது. இந்த நிலையில்தான் அந்த அடிஷனல் கூடுதல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மதுரை வழக்கு மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய, அதாவது கொளத்தூர் தொகுதியில், அதாவது பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு சென்ற போது கொளத்தூர் தொகுதியில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது, அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தது. அதோடைய விவரங்களையும் இந்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் சேர்த்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.